உளுந்து வடைக்கு அரைத்த மாவில் தண்ணீர் அதிகமானால் என்ன செய்யலாம்? வடை மாவில் சிறிது பச்சரிசி மாவு தூவினாலும் அது தண்ணீரை உறிஞ்சிவிடும். அல்லது ஒரு ஸ்பூன் நெய் விட்டாலும் மாவு இறுகிவிடும். பச்சரிசி மாவு இல்லை என்றால் கொஞ்சம் அவலை பொடி செய்து கலந்து வடை தட்டினால் வடை சுவையாக இருக்கும். பக்கோடா பொரிக்கும்போது மொறுமொறுப்பாக இருக்க என்ன செய்யலாம்? பக்கோடா மாவில் ரவை அல்லது வேர்க்கடலையை பொடி செய்து கலந்து போட்டால் பக்கோடா மொறுமொறுப்பாக இருக்கும். வெங்காய பக்கோடா கமகமன்னு வாசனையா இருக்க என்ன செய்யலாம்? ஒரு வெங்காயத்தையும் சிறிது இஞ்சியையும் மிக்சியில் விழுதாக அரைத்து அதை மாவில் கலந்து பக்கோடா செய்தால் ரொம்ப வாசனையாக இருக்கும். முட்டை வேக வைக்கும்போது விரிசல் விடாமல் இருக்க என்ன செய்யலாம்? முட்டை வேக வைக்கும்போது சிறிது வினிகர் ஊற்றி வேக வைத்தால் விரிசல் வராது. பாலுக்கு உறை ஊற்ற தயிர் இல்லை, என்ன செய்யலாம்? ஒரு மிளகாய் வற்றலை உடைத்து ஆறிய பாலில் போட்டு மூடி வைத்தால் அடுத்த நாள் தயிர் ரெடி. மேலும் இது போன்ற நல்ல நல்ல தகவலுக்கு இணைந்திருங்கள்.